ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்ட், காப்பர் அண்ட் குரூட் டெக்னிக்கல் வியூஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு டாலர் டே சார்ட். டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா நேற்று ப்ரைஸ் ஒரு இன்சைடு கேண்டில் கன்வெர்ட் ஆயிருக்கு. சரி, இங்கே இப்போ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த ஹைக்கு மேலே ட்ராவல் ஆகும்போது தான் நமக்கு மேலே அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு மேலே ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக நின்னா தான் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம். நேற்று ப்ரைஸ் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காம அது ஒரு இன்சைடு கேண்டில் கன்வெர்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. இன்னைக்கும் அதே தான். டே சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹையை கட் பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா மேலே ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த செல் ட்ரெண்ட் இப்போ ஒரு காமிச்சது வந்து இது பெரிய அளவில் வேலை செய்யாது. இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செல்ல தான் வந்திருக்கு இப்போ. ஏன்னா இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை ப்ரைஸ். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணது பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காம மறுபடியும் ரிட்டர்ன் திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த செல்லு பை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த இன்சைடு கேண்டலோட ஹையை கட் பண்ணி டிராவல் ஆகணும். அப்போதான் பை கன்ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம 4 hour டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்லயே சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுவும் ஒரு இன்சைடு கேண்டில் தான் கன்வெர்ட் ஆகி இப்போ அந்த இன்சைடு கேண்டில் ஹையை கட் பண்ணி டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ணி டிராவல் ஆச்சுன்னா தாராளமாக நம்ம இந்த சப்போர்ட்டே ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணி பை என்ட்ரிக்குள்ள போகலாம். ஏன்னா நம்ம பை ட்ரெண்டோட கண்டினியூ பண்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இப்போ 4 hour சார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய செல் மூவ்மெண்ட் நடந்தது. பட் இருந்தாலும் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் செல்லாக தான் கன்வெர்ட் ஆகி இப்போ மறுபடியும் பை சைடு திரும்புது. ஏன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு மேலே போகும்போதும் ப்ராப்பரான பை இருக்கும். பட் இருந்தாலும் இவ்வளோ தூரம் நடக்கக்கூடிய பை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதனால இங்கிருந்தே நம்ம பை என்ட்ரிக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றோம். அவ்வளோதான். இந்த ஹைக்கு மேலே டிராவல் ஆச்சுன்னா நம்ம நல்லாவே ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். நம்ம தாராளமாக இந்த ஹையை மேலே க்ளோஸ் ஆகிற ப்ரைஸுக்கு மேலே நம்ம பையை கண்டினியூ பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் இந்த பாட்டம் நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். MCXல நேற்று பெரிய டாலர்ல ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லாதனால இங்கேயும் பெருசா ஒரு மூவ்மெண்ட் நடக்கல. கீழே செல் சைடு மட்டும் தான் வந்திருக்குது. டாலர்ல பகல்ல நடந்த அந்த செல் மூவ்மெண்ட் காமிச்சிருக்கு. நைட்ல நடந்த அந்த பை வந்து இங்க என்ன MCXல காமிக்கல. அது இல்லாம INR கீழே வந்ததுனால நம்ம இங்க பெரிய மூவ்மெண்ட் அப்சைடு மூவ்மெண்ட் காமிக்க முடியல MCXனால. ஸோ இன்னைக்கு டாலர்ல இந்த ஹையை பிரேக் பண்ணி டிராவல் ஆச்சுன்னா நம்ம தாராளமா இங்க இந்த ஹைக்கு மேல பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டையே நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் பைக்குள்ள போகணும். இந்த ஹைக்கு மேல டிராவல் ஆகும்போது, அதாவது 32 to 230 மேல போகும்போது நம்ம தாராளமா பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். அடுத்தது காப்பரும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டே கேண்டல்ல ஒரு இன்சைடு கேண்டல்ல தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு லோயர் ஷேடோ பெருசா கொடுத்துருக்கனால இந்த இது வரைக்கும் வர சப்போர்ட் வந்து இங்கேயே கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே சப்போர்ட்டா மாறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கு உண்டான வாய்ப்பு தான் கொடுத்துருக்குது. ஒரு இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி அதாவது ஒரு இன்சைடு கேண்டில் ஃபார்ம் பண்ணி இப்போ அந்த இன்சைடு கேண்டில் ஹையும் கட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இப்போ இங்க இதையே நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணிட்டு பைக்குள்ள போகலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்துல வந்து ட்ரெண்ட் பைல இருக்கிறதுனால நம்ம இதை 4 hour டைம் ஃப்ரேம்ல வந்து பார்க்கும்போது நேரத்தை இந்த ஹைக்கு மேல போகும்போதே பைக்கு எதிர்பார்த்திருந்தோம். இப்பதான் அந்த ஹையை கட் பண்ணுது. அது நல்ல ஸ்ட்ராங்காகவும் கட் பண்ணுது. ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன்ல இந்த கேண்டிலே நம்ம ஸ்டாப் லாஸா யூஸ் பண்ணலாம். மேஜரான ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல பெரிய கேண்டில்ங்கிறதுனால இதையே நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி இந்த ஹைக்கு மேலே டிராவல் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக பை என்ட்ரிக்குள்ள டிராவல் ஆக ஆரம்பிச்சோம்னா இது ஒரு பெரிய ட்ரெண்டாகவும் நடக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பைல இருக்கு. ஸோ அதனால இங்கேயும் இப்போ இந்த கேண்டில் நம்ம க்ளோஸ் ஆன பிறகு இதையே கூட நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம பை என்ட்ரிக்குள்ள டிராவல் ஆகலாம். அது ஒரு பெரிய நல்ல டார்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இந்த ஹைக்கு மேல பிரைஸ் நல்லா போய் ஸ்ட்ராங்கா நின்றுச்சுன்னா அப்சைடு மூவ் தான். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஸோ நம்ம இந்த ஹையை கட் பண்ண பிறகு இன்னும் கன்ஃபார்மா நம்ம அந்த பையை கன்டினியூ பண்ணலாம். இப்போ இருக்கிறதுக்கு இந்த ஒரு கேண்டில் மட்டும் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண போறோம். இதை ஹையை கட் பண்ணி டிராவல் ஆகும்போது நம்ம தாராளமா அந்த பையை கன்டினியூ பண்ணிக்கலாம். MCXலயும் இப்பதான் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இப்போ MCXக்கு என்ட்ரி யூஸ் பண்ணோம்னா இந்த அதாவது 449 நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த சப்போர்ட்டு கீழே இப்போ இங்க இருந்து நம்ம பையை கன்டினியூ பண்ணலாம். டாலர்ல கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஹையை கட் பண்ணும்போது நம்ம தாராளமாக பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 453 ரேஞ்சில் அநேகமாக க்ளோஸ் ஆகுன்னு எதிர்பார்க்குறோம். இங்க டாலர்ல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த கேண்டில் நம்ம க்ளோஸ் ஆனோடனே இந்த கையை கட் பண்ணிச்சுன்னா நம்ம தாராளமா பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம்.
அப்போ இங்க அந்த பிரைஸ் என்ன இருக்கோ அப்போ M6 என்ன இருக்குதோ அதே பிரைஸ் இங்கே பார்த்துட்டு அந்த என்ட்ரிக்குள்ள நம்ம தாராளமா டிராவல் ஆகிக்கலாம். நம்ம இது ஒரு நல்ல பெரிய டார்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 449 கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் அதாவது இந்த கண்ணோட லோ கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு அந்த பையை கன்டினியூ பண்ணலாம். இன்ட்ராடேக்கு இதை யூஸ் பண்ணலாம், பொசிஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பையை. அடுத்தது கூடாயில் நேற்று நம்ம அந்த ஒரு ஃபேக்கி பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு சொல்லி சார்ட்லையும் போட்டிருந்தோம். அதே மாதிரி கொடுத்துட்டு இப்போ நல்ல ஒரு புல்லிஷ் எண்கள் ஃபார்ம் பண்ணி மேலே ட்ராவல் ஆகிடுது. இருந்தாலும் இது ஒரு ரேஞ்சுக்குள்ள நடக்கிறதுனால இந்த கையை கட் பண்ணுற வரைக்கும் கன்ஃபார்ம் கிடையாது பொசிஷன் ட்ரேடுக்கு. இதே நம்ம ஒரு இன்ட்ராடேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு மேலே பை எதிர்பார்த்திருந்தோம். இப்போ அந்த கையுமே கட் பண்ணி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோ கீழே தான். ஏன்னா பெரிய ஸ்டாப் லாஸ் தான், பட் டார்கெட் கம்மி தான். பட் இருந்தாலும் வேற வழியில் இது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள என்ட்ரி எடுக்கிறதுனால மேஜரான ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சுக்குள்ள கிரியேட் ஆன ஒரு சின்ன ரேஞ்ச் இது. ஸோ அதனால இந்த ஹையை வந்து நம்ம என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டா யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேல இந்த இடத்துல வந்து பிரைஸ் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணி டிராவல் ஆகும்போது அந்த ட்ரெண்டையுமே கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்த்துருக்கிறது $63 வரைக்கும் பை சைடு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சேல் சைடே கூட இதுக்குள்ள போகல. அதனால நம்ம இந்த ஹையை கட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன அந்த என்ட்ரியை கன்டினியூ பண்ணி கொண்டு வைக்கலாம். இன்ட்ராடேக்கும் அதே தான், பொசிஷனுக்கும் அதே தான். ரெண்டுக்குமே இன்ட்ராடேல பயமா இருந்தா இந்த ஹையை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரும்போது ஆர்டர் கட் பண்ணிடணும். பொசிஷன் பண்றவங்க மேல கன்டினியூ பண்ணிக்கலாம். M6 நேற்று இந்த ஹைக்கு மேல என்ட்ரி எதிர்பார்த்தோம். பட் அதாவது 3990 மேல, பட் அது இன்னும் போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹையை கட் பண்ணி டிராவல் ஆரம்பிச்சதுன்னா நம்ம தாராளமா பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். இன்ட்ராடேக்கு கிட்டத்தட்ட 4040 வரைக்கும் டார்கெட் யூஸ் பண்ணலாம். இதை பிரைஸ் ஆர்டர் கன்டினியூ பண்ற மாதிரி இருந்தா நம்ம தாராளமா இந்த ஹைக்கு மேல ஆர்டர் கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா ட்ரெண்ட் ஆரம்பத்துல இருந்து நம்ம பை சொல்லிட்டு இருக்கிறதுனால அது வந்து டே சார்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெண்டும் பை தான். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் ஒரு ஃபேக்கி பிரேக் அவுட் காமிச்சிட்டு மேல போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ M6ல நம்ம இந்த 4040க்கு மேல பிரைஸ் ஸ்ட்ராங்கா நின்றுச்சுன்னா ஒரு இன்ட்ராடே பண்றவங்க பயமா இருந்தா ஆர்டர் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ நான் இப்போ ஆர்டரை கன்டினியூ பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இங்க கன்டினியூ பண்ணலாம். நமக்கு ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 3900 தான் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். 3900 இருந்து 3920க்குள்ள. சரி, இந்த ஏரியா தான் நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து தாராளமா பை என்ட்ரிக்குள்ள போகலாம். செல் என்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.